Hello friends, இந்த வீடியோவில் ஒரு புது லெசன் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கோப்பில் என்ன பார்த்தோம்? ஒரு சப்ளைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா, ஃபார் கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா, கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வரும்னு பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி ரேட்டு நமக்கு தேவை கிடையாது. எந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நம்ம கட்ட போகிறோம் அதுதான் வந்து வேல்யூ. ஒரு வேல்யூ ஆஃப் குட்ஸோ இல்லை வேல்யூ ஆஃப் சர்வீஸ்க்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்ட போகிறோம். அந்த வேல்யூ ஜென்ரலாக வந்து மார்க்கெட் வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை காஸ்ட் வேல்யூன்னு படிச்சிருப்பீங்க, புக் வேல்யூன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே அப்படி கிடையாது. வேல்யூவேஷன் அண்டர் செக்ஷன் 15 ஜிஎஸ்டியில் அண்டர் செக்ஷன் 15 வந்து என்ன வேல்யூவேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூவேஷன் ரூல் அப்ளை பண்ணி வர்ற அமௌண்ட் ஆஃப் குட்ஸு தான் வந்து அந்த குட்ஸுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஃபஸ்ட்டு செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, வேல்யூ எதுக்கு? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு தான் வேல்யூ. என்ன வேல்யூ? டிரான்சாக்ஷன் வேல்யூ, ப்ரைஸ் ஆக்சுவலி பெய்டு. ஒரு பர்சன் ஆக்சுவலாக என்ன பே பண்ணுறாரு சப்ளையருக்கு, அந்த ப்ரைஸ் தான் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ. அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ ப்ரைஸ் இஸ் த சோல் கன்சிடரேஷன். ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷுக்கு நம்ம வேறு கேசஸ் இருக்குது. ப்ரைஸ் தான் சோல் கன்சிடரேஷன். இந்த கேஸில் வேல்யூ அண்டர் செக்ஷன் 15. இதுதான் ஜென்ரலான பாயிண்ட்டு. இது போக எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, எனி டாக்ஸஸ் டியூட்டிஸ் லெவிட் அண்டர் எனி லா அதர் தேன் ஜிஎஸ்டி லா. ஸோ ஒரு பொருள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டொபாக்கோ எடுத்துக்கோங்க. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா இன்னும் அது எக்ஸைஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி கிடையாது மீன்ஸ் ஜிஎஸ்டி இருக்குது தான், ஆனால் பழைய எக்ஸைஸும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட் வந்து 100 rupees, அதுக்கு வந்து எக்ஸைஸ் வந்து 10 ரூபா. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி 12% இல்லை 18% இல்லை 5% இல்லை 28% நம்ம பே பண்ணணும். பிகாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனி டாக்ஸஸ் ஆர் டியூட்டிஸ் அதர் தேன் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி தவிர வேறு எந்த ஒரு டேக்ஸ் இருந்துச்சுனாலும் அதை இன்க்ளூட் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ. என்னென்ன எக்ஸாம்பிள் டாக்ஸஸ் அதான் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் ஆன் டொபாக்கோ, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், முனிசிபாலிட்டி டேக்ஸ், யூசர் டெவலப்மெண்ட் டேக்ஸ், இதெல்லாம் தான் அதர் டேக்ஸஸ். இந்த எந்த டேக்ஸஸ் இருந்தாலும் வேல்யூக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அடுத்து, எனி அமௌண்ட் தட் சப்ளையர் இஸ் லைபிள் டு பே இன் ரிலேஷன் டு சப்ளை. ஓகே, ஒரு பொருள் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா டெலிவரி இருக்கா, அந்த டெலிவரி சார்ஜஸும் வந்து நம்ம ப்ரைஸில் ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவரி சார்ஜுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ ஒரு சப்ளையர் வந்து ஒரு சப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன சார்ஜஸ் வந்து ரெசிபியண்ட்டை கலெக்ட் பண்ணுறாரோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபுல்லாக ஜிஎஸ்டியில் பே ஆகும். இது செகண்ட் ஒன். இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்னால் அந்த குட்ஸுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு ஏசி வாங்கிட்டு வரீங்கன்னா, ஏசி வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் அடிக்க வச்சிட முடியாது. இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமிஷன் கொடுக்கணும். அந்த இன்ஸ்டாலேஷன் கமிஷன் ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரைவேட்டான ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்துடும். ஆனால் ஏசி கம்பெனியோட ஆளுங்களே வந்து ஏசி வாங்கினதோடு இல்லாமல் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. மீன்ஸ் ஏசியோட சார்ஜில் ஏசிக்கான இன்ஸ்டாலேஷன் சார்ஜையும் ஆட் பண்ணி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதும் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட சேர்த்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். இதுதான் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டி. ஏதோ ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லேட் ஃபீ, ஒரு பர்டிகுலர் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ லேட் ஃபீயோ பெனால்ட்டியோ பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டியும் குட்ஸுக்கூட ஆட் ஆகிடும். அந்த ஆட் ஆகி வர வேல்யூக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன், டிசிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் கழிக்கக்கூடாது. டிசிஎஸ்ங்கிறது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைரக்ட் டாக்ஸேஷனில் படிச்சிருப்போம். அந்த டிசிஎஸ்ஸை மட்டும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. வேறு எந்த ஒரு லேட் ஃபீ, பெனால்ட்டி டேக்ஸாக இருந்தாலும் இன்க்ளூடட் ஆகும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை ஏஜென்ட் டு ரெசிபியன்ட். ஒரு ஏஜென்ட், ஒரு குட் செல்லிங் ஏஜென்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஜிஎஸ்டியோட வேல்யூக்குள்ளே ஆட் ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். நெக்ஸ்ட்டு, சப்சிடி ரிசீவ் பண்ணுறது. ஒரு சப்ளையர்ட்டேருந்து ஒரு சப்சிடி நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா அந்த சப்சிடி டைரக்ட்லி லிங்க்டு டு ப்ரைஸ். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைரக்ட்லி லிங்க்டு டு ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்சிடியோட இது வந்து இமிடியேட்டாக ப்ரைஸில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். விச் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். 100 ரூபாய் விலை உள்ள பொருளை வந்து அவர் சப்சிடி கழித்து 80 ரூபாய்க்கு தராருன்னா 80 ரூபாய்க்கு அவர் உடனே கொடுத்துட்டாருனா தான் இந்த -20 வந்து நம்ம கழித்து 80 rupeesக்கு கட்டினா போதும். சப்போஸ் டைரக்ட்லி லிங்க்டு ப்ரைஸ் இல்லைனா என்ன அர்த்தம்னா,
100 இப்போ நீங்கள் கொடுத்து கட்டி பொருள் வாங்கிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வந்து 20 ரூபாயை நீங்கள் சப்சிடியாக வாங்கிக்கோங்கன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். டைரெக்டாக லிங்க் ஆகலை. ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து இந்த 20 ரூபாய்க்கு நம்ம ஜிஎஸ்டி கழிச்சிக்க முடியாது. மொத்த 100 ரூபாய்க்குமே நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட்லி லிங்க்டு ஒரு ப்ரைஸ்னால் வாங்குறப்பையே அதோட விலையே வந்து சப்சிடியை கழிச்சு வந்துச்சுனா தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கழிச்ச விலைக்கு கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல் விலைக்கு தான் கட்டணும். கேஷ்பேக் நாட் ஃபார்ம் ஆஃப் சப்ளை. ஸோ கேஷ்பேக் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது வந்து இந்த சப்ளைக்குள்ளே வராது. கேஷ்பேக் தனி. நீ 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 30 ரூபா கேஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு தான் ஜிஎஸ்டி கட்டணும். கேஷ்பேக் கழிச்சிட்டு 70 ரூபாய்க்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. கேஷ்பேக் வந்து சப்ளைக்குள்ளே வராது. ஆல்ரெடி அட்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா நாட் ஃபார்ம் ஆஃப் சப்ளை. நாட் ஆல்ரெடி அட்ஜஸ்டட்னா ஃபார்ம் பார்ட் ஆஃப் சப்ளை. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். மேலே சொன்ன அதே கான்செப்ட் தான். டைரக்ட்லி லிங்க்டு டு ப்ரைஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்? சப்சிடிஸ் ரிசீவ் பண்ணது வந்து ப்ரைஸ்க்கு டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு, அதனால வந்து அதை நம்ம கழிச்சிக்கலான்னு பார்த்தோம். இங்கேயும் அதே கேஸ் தான். கேஷ்பேக் இமிடியேட்டாக நீ வாங்கினோடனே 100 ரூபா கொடு, 30 ரூபா உனக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் வேல்யூவே 70 ரூபான்னு ஆயிரும். அந்த கேஸில் அது வந்து ஃபார்ம் பார்ட் ஆஃப் சப்ளை. அப்படி ஃபார்ம் பார்ட் ஆஃப் சப்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டி அந்த கழிச்ச விலைக்கு கட்டிக்கலாம். ஆனால் கேஷ்பேக் இன்றைக்கி வாங்கினா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் உனக்கு வந்து 30 ரூபா கேஷ்பேக் ஆகும். மீன்ஸ் நம்ம கழிச்சு கட்ட முடியாது. அதான் 2 நாள் கழிச்சு வந்துரும்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜிஎஸ்டி கம்மி ரேட்டுக்கு கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே அக்ரூவல் பேசிஸ் ஃபாலோ பண்ணல. ஸோ எது நம்ம இமீடியட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அந்த இமீடியட்டாக ரெஃப்ளெக்ட் ஆன பார்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஜிஎஸ்டி கட்ட போகிறோம். ஸோ கேஷ்பேக் இமீடியட்டாக அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி கழிச்சு கட்டிக்கலாம். அட்ஜஸ்ட் ஆகலைன்னா கட்ட முடியாது. இதுதான் வந்து ஆல்ரெடி அட்ஜஸ்டட் அண்ட் நாட் ஆல்ரெடி அட்ஜஸ்டுக்கான கான்செப்ட். இந்த வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கானதை வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.